இப்போ 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எங்கள் தலைவர் அமரப்போகிறார். அதில் மாற்றமே இல்லை, எழுதி வைத்துக்கொள்ளும். 2031 எங்கள் தலைவர் ஆட்சி தான், திறம்படமான ஆட்சி நடத்த போகிறோம். 36 நீங்கள் இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு யாரும் கிட்டத்தில் வர முடியாது. எங்கள் தலைவர் இருக்கிற வரை எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் 31 என்ன தெரியுமா நடக்கும், நான் இப்போது சொல்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்து கூட்டணி சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்கிற இந்த சர்க்கார் படத்தில் வர விஷயத்தை எடுத்து இல்லை உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி திமுகவில் அமைச்சர் பெருமக்கள் அதிகமான பேர் அதிமுகலேருந்து வந்தவங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு அதிமுகவாக தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது. திமுகவும் நீங்கள் திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய கூட்டணி, அது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப துல்லியமாக வேலை செஞ்சு தான் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள், நான் சொல்லவா? கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். சேலத்தில் நாளைக்கு மீட்டிங்கு, ஒரு 5000 பேர் தான் வரணுன்ற கண்டிஷனு. அது ஏதோ கியூஆர் கோடு இருக்கிறவங்க தான் வரணும், இல்லைனா வராதிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பொதுச் செயலாளர் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காரு. இருந்தாலும் தாவேக தொண்டர்கள் அலமோதிக்கிட்டு இருப்பாங்க. விஜய் நாளைக்கு என்ன பேச போகிறாரு? வழக்கம் போல் திமுகவை மட்டும் பேசிட்டு விட போகிறாரா, இல்லைனா பாஜகவை அப்படியே மேலோட்டமாக பேசிட்டு அந்த மாதிரி அதே பேச்சுகள், அதாவது இது வரைக்கும் அவர் பேசினா அதே பாணியை தான் கையாள போகிறாரா, இல்லைனா பாஜகவையும் கடுமையாக விமர்சிக்க போகிறாரா அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குற செய்தி தொடர்பாளராக? பொதுவாக பாரதிய ஜனதாவை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்? களத்தில் இல்லாதவர்களை பற்றி பேசி விடக்கூடாது. ஒரு மாபெரும் தலைவன் விஜய். ஒரு விஷயம் என்ன கொஞ்சம் பேச, ஒன்றியத்தில் அவங்க அது இருக்கட்டும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்கலை, சட்டமன்ற தேர்தல் நடக்குதுங்க. சட்டமன்றத்தில் அவங்க அதிமுக போடுற பிச்சையில் தான் சீட்டில் நிற்பாங்க கண்டிப்பாக, இல்லை மிரட்டி கூட வாங்குவாங்க அதிகாரம் மத்தியில் இருக்கிறதுனால. அது எடப்பாடியார் பாய்ந்து கூட கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ பாஜகவை சீண்டி அவர்களுக்கு ஒரு விளம்பரம் தேடி கொடுக்க எங்கள் தலைவர் தயாராக இல்லை. ஓகே, அவங்கள பற்றி பேசினா அது அவர்களுக்கு விளம்பரம். அதுதான் உண்மையான விஷயம். எங்கள் தலைவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விளம்பரமாக்கப்படுது. இல்லை, பாஜகவை திமுக ஏன் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுது? சிறுபான்மை வாக்குகளை தக்க வச்சுக்கிறதுக்காக. இப்போ விஜய் அதை செஞ்சால் தானே அவர் அந்த வாக்குகளை ஈர்க்க முடியும். இல்லை நீங்கள் இங்கே அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை. ஒரு விஷயம், பாரதிய ஜனதா அண்ணாமலை இருக்கும்போது கூட இருந்தது மாதிரி தெரிஞ்சது. இப்போ அது கூட வாக்கு வங்கி இல்லைன்னா பாஜக வந்தால் இப்படி நடக்கும்னு தீவிரமாக திமுக அந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்குது. இல்லை நீங்கள் போன்றவர் திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய கூட்டணி, அது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப துல்லியமாக வேலை செஞ்சு தாவேகாவுக்கு அதான் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள், நான் சொல்லவா? இப்போ பராசக்தின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அவருடைய தயாரிப்பாளர் யார்? டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கரன். அவர் யார்? உதயநிதிக்கு நெருக்கமான நபர்கள். சரி, ஒன்று. ரெண்டாவது, அதனுடைய தயாரிப்பு நிறுவனம் எது? அது எல்லாருக்குமே பட்டவர்த்தமாக தெரிஞ்ச விஷயம். அது ஏன் நீங்கள் இல்லை நான் என்ன கேட்குறேன், அங்கேயும் சென்சார் கட்டு இல்லை நான் எதுக்காக அதை சொல்கிறேன்னா, படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல, படக்குழு பிரதமரை போய் ஏன் சந்திச்சு? நான் அதுக்கு வரேன். எவ்வளவு ரகசிய கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றது. ஹச்ராஜாவையே சட்டமன்ற உறுப்பினராக்கிய இயக்கம் தானே திமுக, இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லை இவங்க மத்திய அமைச்சரை ருசி பார்த்த இயக்கம் தானே பாஜக. ரகசிய கூட்டணி வைத்துக்கொண்டு இவர்கள் விளையாடுகிற கேமுக்கெல்லாம் எங்கள் தலைவர் ஆளாக முடியாது. நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், துரோகி யார் எதிரி யார் என்பதை எங்கள் தலைவர் விக்கிரவாண்டியிலே அறிவிச்சிட்டாரு. அதை ஓயாமல் ஒப்பிக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நாங்கள் சொல்கிறோம், துரோகியை வீழ்த்த வேண்டும், எதிரியை படிக்கடவாக்க வேண்டும். இது எங்களுடைய லட்சியம். இது என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் இதில் உறுதியாக இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்னதை போல் பாரதிய ஜனதாவை பற்றி பேசி அதுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து அதுக்கு ஒரு அனுதாபத்தை கொடுத்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அப்போ தான் சிறுபான்மை வாக்குகள் எடுக்க முடியுன்றது திமுக பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. சிறுபான்மை வாக்குகளை அறுவடை செய்ய முடியுன்றது. ஆனால் பாஜகவும் ஒரு பக்கம் விஜயை விமர்சிக்காமல் தான் போயிட்டுருக்கு. விஜய் அவர்களை உங்கள் தலைவரை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அடையாளத்துக்கு பொறுப்புகள் கொடுக்குறாங்க சிறுபான்மை மக்களுக்கு. ஆனால் முக்கிய பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காங்களே நிறைய பேருக்கு. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, பாரதிய ஜனதா ஒரு கபட நாடகத்தை உருவாக்கும். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க
அதாவது இந்த அணி அணியாக பிரிக்கிறதே மிகப்பெரிய சனாதனம். அது சனாதனத்தின் மொத்த உருவம் தான் பாரதிய ஜனதா. உங்களுக்கு தெரியாதுல்ல. அதில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர் அணின்னு போடுவான், தாழ்த்தப்பட்டவர் அணின்னு தனியாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் அணியாக கொடுக்குறீங்களே ஒழிய அங்கீகாரம் கொடுத்தீங்களா? வேலூர் இப்போ வேலூர் இப்ராஹிம் நீங்கள் சொல்ல வரீங்க தேசிய இல்லை, தேசிய என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கு? அப்புறம் இவர் நாகர்கோவிலை சேர்ந்த நீங்கள் சதீஷ் ராஜா இப்போ நான் சொல்கிறேன், மாநில வர்த்தகர் அணி தலைவர் சதீஷ் ராஜா அவர்கள். இப்போ ஒரு அங்கே கடுமையான ஒரு உழைப்பாளி, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். இவர் மாநில வர்த்தகத்தில் அங்கீகாரம் இல்லைன்றீங்களா? கொடுத்துருக்காங்களா பொறுப்பு? நீங்கள் பொறுப்பு கொடுத்து உட்கார வைக்கிறது பெருசு இல்லைங்க. எல்முருகனுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. ஆமாம், இணையமைச்சர் முதன்மை அமைச்சராக்குனாங்களா சொல்லுங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து நம்ம வர்த்தக பிரிவு சதீஷ் ராஜா இருக்கிறார்ல, இவருக்கு சீட்டு கொடுக்குமா? சட்டம் பாஜக கொடுக்குமா? ஓகே, அங்கே மதத்தை பார்ப்பாங்க. இவர் கிறிஸ்துவ மதமா, சரி இப்போ உனக்கு தான் கட்சியில் பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கோம்ல, பேசாமல் சீட்டு கொடுக்காது. அப்போ சீட்டு கொடுக்க, கட்சி பொறுப்பு கூட கொடுப்பாங்க, கட்சி பொறுப்பு கொடுப்பாங்க, சீட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்குறேன், வேலூர் இப்ராஹிமுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களா என்னைக்காவது? ஏன் கொடுக்கல? அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக பாஜகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வந்து இப்படி தான் பதவியை கொடுத்து அழகு பார்த்து உட்கார வச்சுருவாங்க, ஆனால் அதிகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். அவங்க அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ சதீஷ் ராஜாவுக்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே நாகர்கோவில் பகுதியில் மிக செல்வாக்கு உடையவர். இந்த பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் பாஜக கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிறதுக்கு காரணம் எதுனா இந்த சதீஷ் ராஜா போன்றவர்களுடைய உழைப்பு. இவருடைய உழைப்பால் தான் அங்கே வந்து கொஞ்சம் ஏதோ இருக்கிறது மாதிரி தெரியுது. அவர்லாம் இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இப்போ அக்கா தமிழிசை போய் இங்கே உழைக்க போகிறாங்களா சொல்லுங்கள்? இப்போ அக்கா தமிழிசை வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், ஆனால் அவருக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், சதீஷ் ராஜாவுக்கு நீங்கள் கவர்னர் பதவியெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியாவது கொடுப்பீங்களா? ஒரு எம்எல்சி பதவியை கொடுப்பீங்களா? ஓகே, சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வேலூர் இப்போ இது கொடுத்தா நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவங்க இன்னொன்று இருக்குது. இதில் இந்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் பாஜக, கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்துக்களை தாண்டி எவரும் அதிகாரத்தை கைப்பற்றி விடக்கூடாது, அதில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் சதீஷ் ராஜாவோ இப்ராஹிம் போன்றவர்களுக்கோ இன்றைக்கும் சீட்டு கொடுப்பதில்லை. நீங்கள் இந்த சட்டமன்றத்தில் நான் சவால் விடுறேன், சதீஷ் ராஜாவுக்கும் இப்ராஹிமும் சீட்டு கொடுத்துருச்சுன்னா உண்மையிலேயே அவங்க சமூக நீதியை ஓரளவுக்காவது பின்பற்றுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, கொடுப்பாங்களா? ஏற்கனவே தாவேக்க எப்படி பாஜக கூட கூட்டணி போகுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டார் விஜய். நீங்கள் 100% இல்லை, 1000% நாங்கள் சொல்கிறோம். எந்த காலகட்டத்திலும் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே மாதிரி திமுகவோடையும் நாங்கள் இருக்கிறோம். ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எங்கள் தலைவர் அமரப்போகிறார், அதில் மாற்றமே இல்லை, எழுதி வைத்துக்கொள்ளும். 2031 எங்கள் தலைவர் ஆட்சி தான், திறம்படமான ஆட்சி நடத்த போகிறோம். 36 நீங்கள் இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு யாரும் கிட்டத்தில் வர முடியாது. எங்கள் தலைவர் இருக்கிற வரை எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் 31 என்ன தெரியுமா நடக்கும்? நான் இப்போது சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து கூட்டணி சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்கிற இடத்துல இந்த சர்க்கார் படத்தில் வர விஷயத்தை எடுத்து இல்லை உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி திமுகவில் அமைச்சர் பெருமக்கள் அதிகமான பேர் அதிமுகலேருந்து வந்தவங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு அதிமுகவாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மூளை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. குடிதோரணம் கட்டினவனுக்குலாம் இன்னும் எதுவும் கொடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு செய்தி, இப்போ அதிமுகலேருந்து போன மூத்தவர்கள்னு சொல்லலாம், எம்ஜிஆரிடம் பணி செய்தவர்கள், ஜெயலலிதாவிடம் கொட்டை போட்டவர்கள்லாம் இன்றைக்கி எங்கே போய் நிற்கிறாங்கன்னா திமுக கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. அது அதிமுகவிற்கு செய்கிற துரோகம் மட்டுமல்ல, எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்கிற மாபெரும் துரோகம் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதனால் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்க வேண்டிய சூழலில் அவங்க 2 பேரும் கூட்டணி சேருவாங்க, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, பாரதிய ஜனதா அது சங்பரிவார் கும்பலுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சங்பரிவார் கும்பலை மீறி இந்த சதீஷ் ராஜா போன்றவர்கள் நல்ல எண்ணம் படைச்சதுனால தான் அங்கே போய் நிற்கிறாங்க. இல்லை இது சாதி கட்சி இல்லை, இது மதவாத கட்சி இல்லை, நாங்களும் அந்த கட்சியில் தான் நம்பி போயிருக்காங்க, உழைப்பை போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கட்சி என்ன மரியாதை கொடுக்கணும்? ஆனால் அவங்க இருக்க வேண்டிய கட்சி எங்கே போகணும்? சமூக நீதியை முழுமையாக பின்பற்றுகிற தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கணும். உங்கள் கட்சிக்கு வரணும். ஆனால் அவர்கள் மாதிரி உழைப்பாளிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், அங்கீகரிக்கணும்ல.
அங்கீகாரம் இல்லாமல் ஒரு மனிதனை சுரண்டி இப்போ கொடுப்பது இந்த கட்சி பொறுப்புலாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் சாதாரண. மாநில வர்த்தகர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன வர்த்தகர் அணி சார்பில் போராட்டம் வந்து உழைப்பை மட்டும் எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். வேற எதுவும் அங்கே நடக்காது. ஓகே. இப்போ இப்ராஹிம்லாம் நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்ராஹிம் வந்து என்ன செய்யறாருன்னா, ஏதாவது ஒரு பதவி நம்மளுக்கு கொடுத்துட மாட்டாங்களா, எங்கேயாவது நம்மளுக்கு சீட்டு கொடுத்துட மாட்டாங்களான்னு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கிக்கிட்டே இருப்பார். கொடுத்துருக்காங்களா? இல்லை. அவரையும் அப்படித்தான் வச்சுருக்காங்க. கடுமையாக படத்துலலாம் வேற நடிச்சு. ஆமாம், அதாவது அவரை பிரதிபலிக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருந்ததோ எல்லாத்தையும் பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டிருக்கு? சும்மா அப்படி சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அவனு கொடுத்து உட்கார வச்சு, அதுக்கான அங்கீகாரம் என்ன? எதுவும் இருக்காது. அங்கீகாரம் ஒருவன் கையில் இருக்கிற போது தான் அவன் மக்களுக்கான முழுமையான களப்பணியை செய்ய முடியும். இப்போ நீங்கள் சதீஷ் ராஜா கிட்ட வந்து முழுமையான களப்பணி இருக்குது, அதிகாரத்தை கொடுத்தா இன்னும் கூடுதலாகும்ல. ஓகே. இது போன்ற ஆட்களை நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வர சொல்லி இது பண்ணுறீங்க? ஆமாம், நாங்கள் இந்த உழைப்பாளர்கள் நாங்கள் எப்போதுமே எங்கள் தலைவர் வந்து, இப்போ நான் சாமானியங்க, நான் ரொம்ப ஆடு மாடு மேய்ச்சி வந்தவன். இன்னும் சொல்ல போனால் சென்னைக்கு வந்து ஆட்டுத்தோல் மாட்டுத்தோலுக்கு உப்பு போடுற வேலை பார்த்தவன். ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு மோசமான அவலச்சூழலை சந்தித்தவன் வாழ்க்கையில். எனக்கு மாநில செய்தி தொடர்பாளர் பதவியை கொடுத்து அழகு பார்த்துருக்கிற பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவனை உலகத்தில் நான் என் பார்வையில் எங்கேயும் பார்க்கல. எனக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்குல்ல, அதிகாரம் கொடுக்கணும்னு எங்கள் தலைவர் கண்டிப்பாக ஆசைப்படுவார்ல. அந்த ஒரு சாமானியனையும் சரித்திரமாக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் நிற்கிதில்லை. ஒரு போட நிற்காம உங்களுக்கு எங்கேயாவது போட்டியிட கண்டிப்பாக அதாவது வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னுங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனால் என்னை இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்கல்ல, என்கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கிறதா? இன்றைக்கு நடந்து போய் கொண்டிருக்கிற பொதுவாக எல்லா கட்சியிலும் பொருளாதார பின்னணி இருந்தால் தான் முக்கிய பொறுப்புகள். இப்போ நீங்கள் பாருங்கள், அதுதான் தமிழக வெற்றி கழகம்னு நான் சொல்ல வரேன். இப்போ பாரதிய ஜனதாவில் கீழ் சாதிகளுக்கு கூட இடம் கொடுத்துருவான், பிற மதங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டான். மத அரசியல் தீவிரமாக இருக்கும், ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் மதமும் பார்ப்பதில்லை, சாதியும் பார்ப்பதில்லை. நான் என்ன சாதின்னு எங்கள் தலைவருக்கு தெரியாது, நான் சொன்னதும் இல்லை, அவர் கேட்டதும் இல்லை. இப்போ தேர்தல் களத்தில் போய் நான் நிற்கும்போது பொது தொகுதி கேட்குறேன், சாதி கேட்க முடியுமா? தலைவர் தீர்மானிப்பார், அது என்னங்கிறத அவர் தான் தீர்மானிக்க போகிறாரு. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், சமத்துவத்தை பேணுவதற்கான இடத்தை இந்த சதீஷ் ராஜா போன்றவர்கள் தேர்வு செய்ய வேண்டும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பதவிகள் கொடுக்கலாம், அதிகாரம் கிடைக்காது. அதிகாரம் கிடைக்காமல் நீங்கள் எதையும் வெல்ல முடியாது. அப்போ அதிகாரம் இருக்கிற இடத்தை தேடி இவர்கள் போன இந்த உழைப்பாளர்கள் போன்றவர்கள் தேடி போகணும்னு நான் நினைக்கிறேன். தேடி வரணும், அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் எல்லா சமத்துவமும் இருக்கே. இன்றைக்கி செங்கோட்டையனார் வந்து 50 ஆண்டு காலம் அதிமுகவிற்காக உழைத்த மாபெரும் ஆற்றல் மிகுந்த மனிதர். அவரை அரவணைத்து கட்டி தெளிவி ஆறத்தெளிவி இன்றைக்கு களத்திலே முதன்மை களமாக முன்னணி தலைவராக இன்றைக்கி எங்கள் தலைவரை இறக்கி விட்டுருக்கிறான்னு சொன்னால் அவருடைய எண்ணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாஞ்சில் சம்பத் அங்கீகாரம் இல்லாமலேயே இருந்தவர். அவர் பயணிக்காத கட்சியில் தமிழ்நாட்டில் இல்லை. எல்லா இடத்துலையும் போய் தமிழுக்காக எல்லா கட்சியிலையும் சேர்ந்தார். இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக போராடினார். அவரை போல பேசுவதற்கு இங்கே வளர்க்குறதுக்கா இல்லை தமிழ் மொழியா? இல்லை, அவர் தமிழ் இன்றைக்கும் நாவில் இல்லை. திமுக மதிமுகன்னு எல்லாத்துலேயும் போயிட்டு எப்போதுமே அப்படி பார்த்தீங்கன்னா போல ஒரு புலமை பித்தன் எம்ஜிஆர்ட்ட இருந்தார், ஜெயலலிதாட்டே இருந்தாரே. ஏன் போல ஒரு புலமை பித்தன் அங்கே இருக்கணும்? அவருடைய ஆற்றலுக்கு எங்கே வெளியில் வந்து எதை வேணாலும் செஞ்சுருக்கலாமே. ஏன்னா அதிகாரத்தை கையகப்படுத்த வேண்டும். அதிகாரத்தை கையகப்படுத்தாமல் எந்த ஒரு செயல்பாடும் நடக்காது. இப்போ சதீஷ் ராஜா போன்றவர்கள் பதவியில் இருக்கலாமே ஒழிய அதிகாரம் இல்லாமல் வெறுமனே சும்மா உட்காரலாமே ஒழிய அதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. சொந்த காசை செலவழிக்கலாம், சொந்த காசை மக்களுக்கு இறைக்கலாம், ஆனால் காசு எங்கேருந்து வரும்? அதிகாரம் இருந்தால் அதை வைத்து ஏதாவது பிழைப்பு நடத்திக்கலாம், டெண்டர் எடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏதோ ஒன்று செஞ்சிடலாம். அதிகாரம் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர் மாதம் மாதம் சம்பளம் வரும், சட்டமன்றத்தில் அந்த மக்களுக்காக போய் குரல் கொடுக்கலாம், சிறுபான்மை மக்களுக்காக பேசலாம். அந்த வாய்ப்பை பாஜக கொடுக்குமா? கொடுக்காது. ஓகே, ஒரு சவாலாகவே விட்டுறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இது போன்ற சிந்தனையாளர்கள், இது போன்ற உழைப்பாளர்கள், மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்தால் தகுந்த இடத்தை எங்கள் தலைவர் கொடுப்பார். அப்போ உங்கள் களத்தில் விளையாடுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் தனிபெரும் ஒரு மாபெரும் மகத்தான மக்கள் சக்தியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிற காரணத்தால்
சதீஷ் ராஜா போன்றவர்களெல்லாம் ஏன் இன்னும் தடுமாறுகிறார்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஆரோக்கியமான அரசியலுக்கு நகருங்கள், அதிர்வை கொடுப்போம். நாகரிகமற்ற அரசியலில் உங்களை இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் என்னுடைய விருப்பம். மிக்க நன்றி தோழர். நன்றி.